வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக வெங்காயத்தாள் வளர்த்துறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நுனியெல்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி கீழே மேலே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி வெங்காயமாக எடுத்துக்கணும். இதில் மண், காயற்பித், சாணி மண் மூணும் சம அளவு எடுத்து கலந்துருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப பதியாமல் மேலால் நட்டுக்கலாம். நான் வெங்காயத்தாளுக்காக நடுறேன் அப்படிங்கிறதுனால இப்படி இடையில ரொம்ப நெருக்கமாக நடுறேன். ஆனியனுக்காக நட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி நடணும். இந்த மொத்த பாட்லேயும் ஒரு 6 வெங்காயம் நட்டால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இந்த மாதிரி பக்கமாக தள்ளி விட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது, அப்படின்னா ரொம்ப ஈக்கியாக ரொம்ப சின்னதாக வந்துடும். இது 5 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. ஒரு வெங்காயம் கூட முளைக்காமல் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா முளைச்சிருச்சு. இது 8 நாளுக்கு அப்புறம் எடுத்தது. இது சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆனியன்லேருந்து தான் நான் எடுத்து ஊனியிருக்கிறேன். இது 2 வாரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது. இதுக்கு நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா உரம் சேர்த்த வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு சேர்த்துன அந்த சாணி மண்ணே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், ஒரு கை அளவுக்கு வளர்ந்துருச்சு. கரெக்டாக ரெகுலராக தண்ணி விட்டுறணும். இது 20 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி நுனிலியெல்லாம் சின்னதாக கருகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன். இது 1.5 மாதம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி முளைச்சி வந்திருந்தா கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சா கூட ரொம்ப நல்லா வளர்ந்துடும். ஒரு தடவை குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். 1 முழம் அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நம்ம நிறைய ரெசிப்பியில் வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுவோம். இல்லை நமக்கு தாளாக வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னா கூட இன்னும் ஒரு 1 மந்த் போனால் நல்லா வெங்காயம் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. நான் இந்த மாதிரி 1 விட்டு 1 எடுத்துக்கிறேன். தேவைன்னா மறுபடியும் எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா வெங்காயமாக கூட எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெங்காயத்தாள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இது சாதாரண மண் கலவையில் கூட ஈஸியாக வந்துடும். நீங்களும் வச்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.